ஐயோ மிஸ்டர் ப்ரோவோக் டிவி இவர்தான் உங்க ஆங்கரா. ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், தனியாக காமெடியனாக இருக்கட்டும், இல்லை அது எதுவுமே நடக்கல, கடைசி வரைக்கும் உன்னால் யூடியூப்பில் தானே எடுக்க முடியுது அப்படின்னா இதே யூடியூப்பில் இது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமான இன்டர்வியூ அப்படிங்கிறத தாண்டி ஒரு உரையாடல் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அரட்டை அரங்கம் அப்படின்னு சொல்லலாம். என்ன வேணாலும் சொல்லி ஒரு பட்டிமன்றம் ஷார்ட் ஃபிலிம் இது ஜாலியான ஒரு கலாய் செஷன் தான். மொழிகள் இருக்குல்ல, ஆமா ஆமா நான் சொல்லுவேன், அதுக்கு தமிழ் மீனிங் நீங்க சொல்லுங்க. சென்னை வார்த்தை நீங்க சொல்லுவீங்க, அது நாங்க தமிழ்ல சொல்லுவோம். சென்னை வார்த்தை அதுவும் தமிழ்ல தானே இருக்கும். சென்னை தமிழுக்கும் நார்மல் தமிழுக்கும் சென்னை தமிழுக்கும் செந்தமிழுக்கும் என்ன நார்மல்னா தமிழ் ஆயிடுச்சுனா இப்போ இல் தமிழ் 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 தமிழுக்கு சென்னை தமிழுக்கும் செந்தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஸோ அதை வந்து நாம வித்தியாசம் இருக்கிறது. பண்ணிவிடலாம். டபாய்கிரியா, ஏமாத்திரியா, நானும் சொல்லணுமா? ஆமா, காம்படிஷனா? ஃபர்ஸ்ட் இவங்க அடுத்து யாரு அதிகமா சொல்றாங்க. இப்போ இது அவங்க முடிச்சாங்க. இப்போ எந்த இப்போ அவன் எல்லாத்தையும் சொல்லுவான். அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். நீங்க ஒரு பாயிண்ட் டுபாகூர் ஏமாத்துறவன். ஓகே, பொய்க்காரன் ஏமாத்துறவன். கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். குஜால், ஜாலி தமிழா? என்ன ஜாலி மகிழ்ச்சி அப்படி சொல்லணும்ண்ணே. குஜால்னா ஜாலினா இங்கிலீஷ் மகிழ்ச்சி. இல்ல எனக்கு தான் பாயிண்ட். ரெண்டு என்னோடது அவர் எடுத்தாலும் அவருக்கு பாயிண்ட் தான். இதெல்லாம் புதுசா ரூல்ஸ் வச்சுக்கிட்டே கேம் முடியறதுக்குள்ள ஃபுல்லா ரூல்ஸ் அங்கேருந்து கத்துக்கிட்டு வேற யாராவது 2 பேர் இன்டர்வியூ எடுக்கும்போது அப்ப அதை கரெக்டா பண்ணிடுங்க. நான் 2 பாயிண்ட். ஜோப்டா. இன்னொரு தருங்க. ஜோப்டா சல்பி ஒண்ணுமே இல்ல. அப்படி சல்பின்றது நல்ல தமிழ் சல்பி, நல்ல திருக்குறள்ல இருக்குங்களா சல்பி? இப்ப நீங்க நீங்க ரெண்டு என்ன சொல்லவே இல்ல. 2 அதான் போன தடவை நான் எனக்கு இப்படித்தானே இருந்தது. தப்பு பண்ணிட்டீல. படிக்க தெரியல நினைக்கிறேன். ஜர்காவாத, மெர்சல் ஆவாத. மெர்சல் தமிழ் கிடையாது அண்ணா. மெர்சல் தமிழ். இப்ப எனக்கு 3 பாயிண்ட். உன்னோட क्वेश्चனே கிடையாது, நான் பார்த்து கேக்குறேன். எனக்கு அத 3 பாயிண்ட் இப்போ உனக்கு. சரி, புட்டாப்பு முடிஞ்சி. அவள்தான் இல்ல விட்டாச்சு. அவள்தான். நான் 4 பாயிண்ட். அண்ணே 5 பாயிண்ட். சரி என்னன்னு சொல்லுங்க. மீனிங் சொல்லவா? பொய். இதெல்லாம் உட்காந்து இவனே வெளில உட்காந்து யோசிச்சு இல்ல கூகுள் இருக்குல்ல. எங்க கூகுள் இருக்குல்ல, அதுல எடுத்தா வரும்ல. ஓகே 3 பாயிண்ட். நானு ஓகேவா? என்னதுக்கு 3 பாயிண்ட்? அண்ணா நீங்க 4 பாயிண்ட். 4 தான். 5 டா. நான் 4 ஏய் ஏமாத்துறீங்க. என்ன 4 क्वेश्चन தான் போயிருக்கு. எப்படி 5 பாயிண்ட் எடுத்தீங்க? நீ 2 பாயிண்ட் தான். நான் 4 பாயிண்ட். 2 4 எப்படி ஆடாம ஜெயிச்சோமடா சிக்கோ பிரச்சனை. கரெக்ட். 5 பாயிண்ட். கம்பா. டேய் எனக்கு இதெல்லாம் இல்லன்னு. சென்னை தமிழ் இல்லன்னால அப்புறம் எல்லாம் இதெல்லாம் பேசவே மாட்டாங்கண்ணே. உங்க வீட்டாண்ட ஓட்ட யாருமே பேச மாட்டாங்க. அது என்ன பண்றது? கம்பமா? கம்பா கம்பா. அதோட ஆல்டர்னேட் வேர்ட் ஏதாவது இருக்கா? இல்ல கம்பா. கும்பா தும்பா. இது அண்ணனுக்கு பாஸ்ண்ணே. நீ ஃபெயில் தான். சரி பாஸ்ங்கும்போது உங்களுக்கு நான் வந்து க்ளூ தரேன். ஈஸியா கண்டுபிடி. அது எனக்கு கொடுக்கலாமே. நான் பாஸ் பண்ண உனக்கு முடியலன்னு தானே நான். சரி குளு. ஆமா சுயஉதவி குழு. என்னண்ணே சொல்லு. குளு. எனக்கு கொடுங்க. ஐயோ இவ்வளவு தத்திங்க வச்சின்னு எப்படி எனக்கு கொடுங்க. உங்களுக்கு க்ளூ கிடையாதுங்க. ஏன்னா இது உங்களுக்கான क्वेश्चंस நிறைய கேட்டிங்களா? குளு क्वेश्चन கம்பா. நீ அவுட்ரா முடிஞ்சிச்சுடா. அவ்வளவுதான்டா. நான் 6 பாயிண்ட். அதாவது உங்களுக்கு அந்த க்ளூ சொல்றேன். க்ளூ சொல்லுப்பா. நம்ம பசியை தீர்க்கக்கூடியது. சாப்பாடு உணவு. என்ன கம்பானா இதெல்லாம் வந்து வைரமுத்து எழுதுனதுனே. என்ன எப்படி சென்னை தமிழ் ஆகும்? கம்பா கம்பா கம்பா. அவ்வளவுதான். நான் 6 பாயிண்ட் பா. 6 4. என்னது? 6 2 தெரியுது. அடுத்து இது ரொம்ப ஈஸி. மிகவும் எளிது. ஓகேவா? பீட். இதென்ன வீட்டு காடு வீட்டு கடி அப்படின்னாங்களே. இல்ல பீட் வந்து வீட்டுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் வேர்ட் சென்னை ஸ்லாங்லயே சொல்றேன். தடி. போலீஸ். என்ன இங்கிலீஷ்ல பேசுறாரு? போலீஸ்க்கு தமிழ்ல காவல். அதான் எல்லாம் ஒண்ணுதான். என்னங்க போலீஸ் வந்தாப்பா இப்படிதான் சொல்லுவாங்க வீட்டாண்ட. தெரியுதா உங்க 2 பேத்துக்கும் இந்த கேள்வி எனக்குள்ள கேள்வி. இல்ல இது முதல் தடவை இல்ல உங்களுக்கு க்ளூ கொடுத்து நீங்க ஒரு ஆன்சர் பண்ணீங்களா? கம்பா. அப்ப நான் 7 அவன் 3. என்ன இது எனக்கு ஏறுனாலும் உங்களுக்கும் ஏறுது. நீ தப்புடா. நான் தப்புடாமா? என்ன தப்புடா? இந்த பெருமை பண்ணிட்டான். நீங்க 6 அது உண்மைதான். நான் 4 3ல இருந்து இப்ப 4 ஆயிட்டேன். 3 நைஸா ஏத்திலான்னு பார்த்தேன். சாரிங்க. அடுத்து இப்ப இருக்கிற क्वेश्चन இப்ப क्वेश्चन தான் நினைக்கிறேன். நான் எத்தனை 3. நீ ஆமா 3 6
6. ஆனா ஆமா நான் டீசெண்டா வச்சுக்கணும். நீங்க 6. ஆமா ரொம்ப டீசெண்டாக பண்ணுறீங்க நீங்கள் இந்த கேம்லாம் அடுத்து வாட்சா. பார்க்குறது. ஐயோ ஷிட் எப்படி கரெக்டா புடிச்சிட்டீங்க? நான் சொல்லலாம்னு பார்த்தேன், தப்பா சொல்லுவீங்க ஏதாவது. ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. ஆனா சொல்லாம இல்ல இவனுக்கு ஏதாவது டேர் கொடுத்துருங்கண்ணா. ஏல நான் ஜெயிக்க போறேன். ஏட்டா பா எப்படி இதான்ப்பா இது முடிய போகுது. சொல்லுங்க சொல்லுங்க. மைமா ஆளு. ஆளு. ஆனா தப்புனே. என்ன மைமானா என்ன ஆளு? பொண்ணு எல்லாம் மைமா, என் மைமானா என் ஆளுனோ அப்படின்னு கிடையாது. என் மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவ கபில்னு பூந்துட்டாடா நெஞ்சில. இதெல்லாம் வந்துக்குதுல. பாடுப்பா அப்படியே கொஞ்சம் நேரம் ப்ரோமோ கட் பண்ணி பாருங்க. அதானே. அவரே கை பிடிச்ச ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறாரு. ஆல் தி பெஸ்ட், அவனால முடியும். என்னன்னா வீடியோஸ் எல்லாம் ரீச் ஆகும். நல்லா பண்ணணும். பாண்டு வாய்ஸ் எடுக்கிறாம்மா. வீடியோஸ் எல்லாம் நல்லா ரீச் ஆகும். ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஐயோ மிஸ்டர் ப்ரோவோக் டிவி இவர்தான் உங்க ஆங்கரா. ஏன் இப்படி உங்க டேஸ்ட் இப்படி ஆயிடுச்சு தெரியலையே. பாப்பா வாப்பா கமான், உன்னால முடியும். அதானே. என்ன அப்படின்னா நிறைய வெற்றிகள் பார்த்தாச்சு. யூடியூப்பில் வரவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்னென்னா படத்துக்கு போகணும், படம் பண்ணணும், நிறைய படங்கள் பண்ணணும், நம்ம ஒரு ஆக்டராகவோ காமெடியனாவோ வில்லனாவோ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ரைட்டு தானே? ஸோ நீங்கள் ஒரு ஆக்டர் ஆகணும்னு விரும்புறீங்களா, இல்லை காமெடியன் ஆகணும்னு விரும்புறீங்களா, இல்லை ஒரு ஹீரோ ஆகணும்னு விரும்புறீங்களா? ஏதாவது ஒன்று ரெண்டு எதில் எது கிடைச்சாலுமே ஓகே. இதே மாதிரியே கடைசி வரைக்கும் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாம், அது அது எந்த இதில் கரெக்டாக போனாலும் சந்தோஷம்தான். ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், தனியாக காமெடியனாக இருக்கட்டும், இல்லை அது எதுவுமே நடக்கலை கடைசி வரைக்கும் உன்னால் யூடியூப்பில் தானே எடுக்க முடியுது அப்படின்னா இதே யூடியூப்பில் இது நம்ம பண்ணோம்னா இது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். அவ்வளோதான். அது ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம், அவ்வளோதான். இப்போ அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்பு வந்துகிட்டு இருக்கானா? எல்லாருக்கும் வருது, இங்கே எனக்கு எதுவும் வரல. ஸோ அர்ஷத் கான் வந்து ஒரு காமெடியன் ஆகணும்னு விரும்புகிறாரா, இல்லை ஒரு நடிகன் ஆகணும்னு விரும்புகிறாரா? இல்லை அண்ணன் சொல்கிறது தான். இப்போ நம்ம இதில் ஆஃபீஸில் நிறைய ரேண்டம் வீடியோலாம் நடிக்கிறாங்க, எல்லாரும் அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்லெல்லாம் காட்டுறாங்க. ஆனால் அப்படின்னும் போது நம்ம ஜாலியாக ஒரு விளாக் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதில் தான் வந்து நம்மளாவே இருக்க முடியுது. நம்மளாவே இருந்து ஜாலியாக அண்ணன் பேசிக்கும் போது என்ன கலாய்க்கிறாங்களோ நான் என்ன அதை ரிசீவ் பண்ணிக்கிறனோ அதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்ணுறோம், அதுதான் நம்மளோட இயல்பு. அந்த நம்ம இயல்பை பார்த்து மக்கள் சிரிக்கணும். நம்மளால் வந்து ஒரு 4 பேர் நல்லா பண்ணீங்க, உங்களால் நீங்கள் ஹாப்பியான்னு சொன்னாங்கன்னா அதுதான். நிறைய பேர் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா? அதான் அதுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு தைரியம் வேணும் இல்லைண்ணே. ஆமாம். ஏன்னா இப்போ நான் கூட ஒரு சேனல் வச்சுருந்தேன், மிமிக்ரி கான் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன். பேரே எவ்வளோ கேவலமாக என்ன சேனல்? மிமிக்ரி கான். மிமிக்ரி கான் 2 சப்ஸ்கிரைபரு 5. அதான் இவன் இவங்க அப்பா இவன் தம்பி 2 ஃபோன் வச்சிருக்கான். அவன் தம்பி அதில் 2 ஃபோன்லேயும் 2 சப்ஸ்கிரைபர். ஸோ அப்படி ஒரு சேனல் வச்சு சும்மா நம்ம பண்ணுற வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஒரு 5-6 வீடியோ போட்டோன்னே அவ்வளோ ஒன்றுமே போகல, வியூஸ் எதுவுமே போகல, இதாகல அப்படின்றத தாண்டி 5 பேர் தான் சப்ஸ்கிரைபர், 5 வியூ தான் போவோம். அதுலேயும் ஒரு ஃபோனில் 2 பண்ணியிருக்காங்க. அப்படின்னால வியூஸ் போகிறதுனால ஒன்று சரி இது நமக்கு செட் ஆகல போகலாம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போதும் ஃபோனை தூக்கி போட்டு அதோட விட்டான். நான் யூடியூபர் கிடையாது, நான் வேற யாரோ எனக்குள்ள இருக்க திறமையை நான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப நீங்க வந்து ஏன் தாலியா இருக்கிறான். ரொம்ப சந்தோஷமான சந்தோஷத்தை ரொம்ப சந்தோஷமான இன்டர்வியூ அப்படிங்கிறத தாண்டி ஒரு உரையாடல் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அரட்டை அரங்கம் அப்படின்னு சொல்லலாம். என்ன வேணாலும் சொல்லி, பட்டிமன்றம், ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ், ஏதாவது சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா. ஏன்னா இதை இன்டர்வியூன்னு சொல்லவே முடியாது. அதை தவிர வேற என்ன வேணாலும் சொல்லலாம். சும்மா உட்காந்து பேசியிருந்தானுங்க, புது கேமரா வாங்கியிருக்கோம், அதை செக் பண்ணுறதுக்காக ஒரு ஷூட் வந்தோம். அப்படி என்ன சொல்லிக்க. ஸோ உங்களுடைய பிஸியான ஸ்கெடியூலில் இப்போ கன்ஃபார்ம் ஒரு ஆங்கர். ஏன்னா எண்டில் இதை சொல்லி எங்களுக்காக டைம் ஒதுக்கி வந்து அதுதான். ஆமாம், உங்களுடைய பிஸியான ஸ்கெடியூலில் பறந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்கெடியூலில் எங்களுக்காக டைம் ஒதுக்கி வந்ததுக்கு மிக்க நன்றி. இந்த இன்டர்வியூவை பற்றி சொல்லுங்க. மொத்தத்தில் இது இன்டர்வியூவே இல்லை, இது ஜாலியான ஒரு கலாய் செஷன் தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ப்ரோவோக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.